வணக்கம் நண்பர்களே, இயற்கை சணல் பை தயாரிப்பாளரான நான் தான் உங்கள் ரேவதி. இன்றைக்கி ஹேண்ட் கிளச் பர்ஸ் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. வணக்கம் நண்பர்களே, ஹேண்ட் கிளச் பர்ஸ் எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இது தேவையான பொருள் இது 12.5 உயரம், அகலம் 8.5. இந்த கிளாத்தோடது 9க்கு 8.5. இது நம்ம தைக்கலாம் வாங்க. 8.5ல் 2 ஜிப்பர் எடுத்துருக்கோம், 2 ரன்னரு, ஒரு மேக்னெட். டிசைன் வைக்கிறதுக்காக ஒரு கிளாத் எடுத்துருக்கேன் வாங்க. இப்போ இது லைனிங் வச்சு அட்டாச் பண்ணியிருக்கேன். போன வீடியோவில் அந்த மேக்னெட்டை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்க மாட்டேன் வாங்க, டைம் பத்தலை, அதனால் இப்போ சொல்கிறேன் வாங்க. இந்த மேக்னெட்டை தனியாக எடுத்துக்கங்க. 1 இன்ச்சஸ் மெஷர்மெண்ட் பண்ணி சென்டர் பாயிண்ட் எடுத்து 1 இன்ச்சஸ் மெஷர்மெண்ட் பண்ணி அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இந்த வாசல் எடுத்து தனியாக வச்சுட்டு இந்த மாதிரி குமிழ் மாதிரி இந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அது அப்படியே வச்சா உட்காராது. அதனால் என்ன பண்ணுறோன்னா இந்த திருப்பிலையெல்லாம் ஒரு ஓட்டை போட்டுருக்கு லைனிங் மேல் கிளாத்தில் படாத மாதிரி. இது ஜூட் கிளாத்தில் இப்போ நம்ம ஹேண்ட் கிளச் பர்ஸ் எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஹோல்ஸ் போட்டுக்குங்க. இதை எடுத்து இந்த ஓட்டையில் விட்டுட்டிங்கன்னா உள்பக்கமாக இது சொல்லியிருந்தேன் இல்லைங்களா முன்னாடி போன வீடியோவில், அதில் பாருங்கள் இந்த ஓப்பன் எதுக்கு விட்டுருக்குன்னு இப்போ தெரியுதுங்களா. இது இந்த மேக்னெட் இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே விட்டால் நிற்காது. இந்த வாசர் எடுத்து இதில் இந்த ஹோல்ஸில் விட்டுறணும். ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எப்படி இருக்கு பாருங்கள், ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இதை அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். வாங்க, ஜிப்பு ஜாயின் பண்ணலாம். ஜிப்பு வச்சு ஸ்டிச் பண்ணலாம் வாங்க. ஒரு சைட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது மடித்து படிமன் தையல் போட்டுக்கலாம். படிமன் தையல் போட்டால் தான் பார்க்குறதுக்கு ஃபினிஷிங்காக இருக்கும். இந்த பக்கம் அப்படியே விட்டுருங்க. லாஸ்ட்டில் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த கிளாத் எடுத்துக்கிறோம். 8.5க்கு 9 இருக்கு இல்லைங்களா, அந்த கிளாத் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இன்னொரு ஜிப்பர் எடுத்துக்கிறோம். இந்த ஜிப்பர் திருப்பி வச்சு மேல் பக்கமாக ஒன் சைடு தைச்சிடுறோம். தைச்சிட்டு இதே அந்த மாதிரி படிமன் தையல் போட்டுடுறோம். இந்த பக்கம் அந்த பாதி ஜிப்பை பிரித்து எடுத்துகிட்டு இந்த சைடு தைக்கிறோம். ஜிப்பு வைக்கும்போது அது மேல் பக்கம் வருதா உள் பக்கம் வருமா அப்படின்னு பார்த்து கவனம் வைங்க. படிமன் தையல் போட்டுருங்க. இந்த எக்ஸ்ட்ரா வர கிளாத்து அந்த ஜிப்பர்ஸ்லாம் கட் பண்ணிடுங்க. இப்போ என்ன பண்ணுறோன்னா ஜிப்பர் இருக்கு இல்லைங்களா, இந்த இதுலேருந்து தான் நல்லா எடுத்துக்கிறோம். வாங்க இதில் ஜாயின் பண்ணலாம். எப்படி மெஷர்மெண்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா
இந்த டேப் எடுத்து இந்த பக்கம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா 1.25 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கங்க. இந்த சைடு வந்து 1.25 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிவிட்டு லென்த்து வந்து 3.5 இன்ச்சு வச்சுக்கோங்க போதும். இந்த ஜிப்பில் இருந்து வச்சுக்கோங்க கீழே வந்து. வேறு ஜிப்பிலேருந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா 4 இன்ச்சு கணக்கு வரும். 3.5 வச்சு இங்கே சரியாக இருக்கும். 3 இன்ச்சு கனெக்ட் பண்ணி கோடு போட்டுக்கோங்க. ஸ்கேல் வச்சு கோடு போடுங்க. பா மாதிரி போட்டுக்கோங்க. போட்டிங்களா? நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஜிப்பை வந்து இந்த ஜிப்பை இருக்கு இல்லைங்களா, இந்த வர மாதிரி வச்சு 2 ஈவன் பண்ணி வச்சு எக்ஸ்ட்ரா வந்து அப்புறம் கட் பண்ணிக்கலாம். வச்சு இந்த இடத்துலேருந்து தையல் போடுங்க. இந்த இடத்துலேருந்து போடுங்க. இங்கேருந்து ஃபுல்லாக போட்டுறாதீங்க, ரன்னர் போட முடியாமல் போயிடும். இந்த இடத்துல போடுங்க. எப்போ தைச்சாலும் பேக் பீஸ் போட மறந்துடாதீங்க போடுங்க. மார்க் பண்ண முடியுங்களா? அது மேலேயே வந்து தையல் ஓட்டிட்டு வாங்க. தையல் ஓட்டிட்டு வந்துட்டு பா மாதிரி தைச்சி விட்டுருங்க. இதோட நிறுத்திக்கங்க. இது மேலே வராதுங்க. அப்படியே கட் பண்ணுங்க. பாருங்கள், இதோட பீஸும் இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல தெரியும் பாருங்கள். நடுவில் ஏதாவது செல்லுக்கு இல்லை கார்ட்ஸ் கிட்ஸ் எதாவது வைக்கணும்னா கேப்பில் வச்சுக்கலாம். பாருங்கள், ஓப்பன் இருக்குது பாருங்கள் சென்டரில். இப்போ என்ன பண்ணுறோன்னா இதை அப்படியே என்ன பண்ணுறோன்னா 2ஆக மடிக்கிறோம். 2ஆக மடித்து இதை ஒன்றும் இல்லைங்க, 2ஆக மடிச்சுட்டு ஜிப்பு தான் போட போகிறோம், தைக்கிறதில்ல. ஜிப்பை வந்து ரன்னர் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ரன்னர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது, ரன்னர் வந்து இதுக்கு ரன்னர் போட்டுருங்க, இதுக்கு ரன்னர் போட்டுருங்க. ஏன்னா வந்து தச்சு முடிச்ச பிறகு ரன்னர் போடுறது கஷ்டம், அதனால் ரன்னர் போட்டுருங்க. ஃபஸ்ட்டு ரன்னர் எடுத்து இந்த மாதிரி வந்து தலைகீழ் வச்சு போடணும். வாங்க, ரன்னர் போட்டாச்சு. இது தைக்கலாம் இல்லை, நம்ம ரன்னர் போட்டதோடு தான் இருக்குது. 2 ரன்னர் போட்டாச்சு. பாருங்கள், இப்போ வந்து பாருங்கள், நம்ம ஜாயின் பண்ணல இல்லைங்களா, அது மட்டும் தான் தைச்சிருக்கு. இதை அப்படியே மடித்து விடுங்க. நெகத்தால் அப்படி கீறி விடுங்க. இது எக்ஸ்ட்ரா வர மாதிரி தெரிஞ்சதுன்னா அப்படி அது இஷ்டமா. பாருங்கள், இதை எடுத்து இது அப்படியே போடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த பார்டர், அந்த ஓரத்தில் இன்ச்சஸ்லாம் ஃபினிஷிங் இல்லாத இருக்குங்களா, பிசு இருக்குங்களா, தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒரு பார்டர் கொடுக்கணும். வேறு ஒன்றும் இல்லைங்க, பார்டர் தான் கொடுக்க போகிறோம். வாங்க, பார்டர் கட்டியாச்சு. பார்டர் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இது எல்லாத்துக்கும் தெரியும், முன்னாடியே தைச்சாச்சு தான். பாருங்கள், இந்த ஜிப்பை எடுத்து இன்னும் என்ன பண்ணுறோன்னா பாருங்கள், இதே அளவுக்கு ஈவன் பண்ணி நெகத்தால் இப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க, தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டுட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து ஜாயின் பண்ணுறோம். இந்த இடத்துல வந்து ஜிப்பை வந்து தையல் ஓட்டுறோம். வாங்க, வச்சு ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதை வந்து மேக்னெட்டை வந்து ஒன் சைடு ஃபிக்ஸ் பண்ணுவோம், இன்னொரு சைடு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறோம். வாங்க, இந்த மேக்னெட் இருக்குங்களா, இந்த மேக்னெட்டை வந்து இப்படி மடக்கி வந்து பண்ணும்போது எந்த இடத்துல வருதோ
ஃப்ரீயாக விட்டு இந்த இடத்துல வந்து அதுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இந்த ஜிப்பை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு நேராக பாருங்கள், இந்த இடத்துல ஓட்டை போட்டுக்கிறோம். ஹோல்ஸ் போடுறோம் பாருங்கள். ஹோல்ஸ் போட்டாச்சு. ஹோல்ஸ் போட்டுட்டு இந்த மேக்னெட்டை இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். இந்த நேருக்கு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வாசலை போட்டு விட்டுட்டு பாருங்கள், இது இந்த பக்கம் ஆப்போசிட் சைடு மடக்கி விட்டிங்கன்னா ஃபிக்ஸ் ஆகி உட்காந்துக்கும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுங்க. இப்போ ஜிப்பை போட்டு விட்டலாம். இதை அப்படியே போட்டோம்னா உட்காந்துக்கும் மேக்னெட். அவ்வளோதாங்க, பர்ஸ் ரெடி. பாருங்கள் நண்பர்களே, ஹேண்ட் கிளச் பர்ஸு தயார் பண்ணியாச்சு. இது வந்து அவுட் சைடு, இன்சைட் பார்க்கலாம் பாருங்கள். எடுத்து மேக்னெட்டோட ஃபிக்ஸ் பண்ணோம்னா ஓகே.